ஹெல்த்தியான அடை தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வைக்கணுங்க. என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்துடலாங்களா? 100 கிராம் சாப்பாட்டு அரிசி, 100 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் பச்சை அரிசி, 100 கிராம் ரேஷன் அரிசிங்க, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் கொள்ளு, 50 கிராம் துவரப்பருப்பு, 50 கிராம் பச்சைப்பயிறு, கருப்புளுந்து 50 கிராம், காஷ்மீர் வரமிளகா 5ங்க, நார்மல் வரமிளகா 5ங்க, 50 கிராம் சுண்டல், 50 கிராம் பட்டாணிங்க. இது எல்லா திங்ஸையும் நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா வேணா கம்பு, ராகி, சோளம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட ஊற வச்சு ஆட்டிக்கலாம். பாருங்க, எல்லாமே கழுவி நான் எல்லாம் ஊற வச்சுட்டேங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 6 காஷ்மீர் மிளகா, அளவான உப்பு. ஏங்க சாரிங்க, நான் வெந்தயத்தை வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். 1 ஸ்பூன் போட்டு அரைக்கிறப்ப அரைச்சிக்கலாம். அளவான பெருங்காயத்து, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. ஊற வச்ச மாவுல எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடமாவுக்கு வந்து மிக்சிலேயே நான் அரைச்சிட்டேங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு வச்சிருக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் 4 ஸ்பூன், கடுகு. இந்த கடலைப்பருப்பு போடுறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம், 1 முடி தேங்காய் துருவல். வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடமாவில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். மேலால் கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாங்க. அடமாவு ரெடிங்க. இப்போ அடை தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கலக்கிட்டு 1 கரண்டி மாவு ஊற்றிக்கலாங்க. ஹெல்த்தியான அடை தோசை ரெடி. அடை தோசை ரெடிங்க. அதுக்கு காரசாரமான மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி இது சூட்டபுளாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.